இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. மலை பிரசங்கத்திலே இன்றைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 18 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். இந்த வசனத்திலே உபவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கின்றார். வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 18 வாசி. உபவாசம், ஃபாஸ்டிங் எல்லா மதத்தினரும் செய்கின்ற ஒரு காரியம். ஸோ இது ஒரு புதிதான வார்த்தை அல்ல. ஆண்டவரை விசுவாசிப்பவர்கள், ஆண்டவரை நேசிப்பவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே இந்த உபவாசம் என்ற காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். நீங்களும் உபவாசம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறையா நேரம் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியா? இயேசு கிறிஸ்து இங்கே யூதர்களுக்கு இந்த வசனங்களை பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் அப்படின்னா என்ன சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? பார்க்குற பார்வையே சரியில்லையே. உபவாசம் அப்படின்னா என்ன? சாப்பிடாமல் இருக்கிறதா? ஃபாஸ்டிங். வெரி குட். உபவாசம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தை அல்ல. உப அப்படின்னு சொன்னால் அருகில் அப்படின்னு அர்த்தம், நியர். வாசம் என்றால் வசித்தல், வாழ்தல், இருத்தல் என்று அர்த்தம். அப்போ உபவாசம் என்று சொன்னால் அருகில் வசித்தல். இந்த ஆவிக்குரிய அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருப்பதினால் உபவாசம் என்றால் இறைவனுக்கு அருகில் இருத்தல். அதான் இதோட சரியான அர்த்தம். வெரி க்ளோஸ் டு காட்ஸ் ப்ரெசன்ஸ். உபவாசம் என்றால் இறைவனுக்கு பக்கத்தில் இருத்தல். அதான் சரியான ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஆண்டவர் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இல்லையா? யூதர்கள் உபவாசிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அதிகாலையில் எழுந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அவர்கள் உபவாசிப்பார்கள். ஆனால் வேதத்திலே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருஷத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். லேவியராகமம் 16 29 முதல் 34 வசனங்களில் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னா பாவத்திற்காக பரிகாரம் செய்கின்ற, தேடுகின்ற நாள், பிராயச்சித்தம் செய்கின்ற ஒரு நாளை ஆண்டவர் நியமித்திருந்தார், வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அந்த நாளில் எந்த வேலையும் செய்யாமல் உபவாசம் இருப்பார்கள். மாம்சத்தையும் திராட்சை ரசத்தையும் அந்த நாட்களிலே ஒதுக்கி விடுவார்கள். ஸோ இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற உபவாசம். யூதர்களை பொறுத்தவரை மனம் திரும்புதலை தவிர வேறு எதற்கும் உபவாசம் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? உபவாசம் ஒன்று ஃபாஸ்டிங், சாப்பிடாமல் இருப்பது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உபவாசம் என்பது உள்ளான வருத்தத்தை காட்டும் வெளிப்புறமான அடையாளம். பல இடங்களில் வேதத்திலே மக்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அதை உணர்ந்து
வருத்தப்படும் பொழுது உபவாசம் இருந்திருக்கிறார்கள். குடும்பமாக, தேசமாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் அதாவது பென்யமீன் கோத்திரம் மட்டும் விரோதமாக இருந்தது. அதனால அவங்க அழுது உபவாசம் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் வாசிங்க. போதுமா? மக்கள் பாவம் செய்ததினால் மனம் திரும்பி உணர்ந்து உபவாசம் இருக்கிறார்கள். அதே மாதிரி நெகேமியா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது மனம் திரும்புதலின் அடையாளமாக தங்களை வருத்தி ஆண்டவரிடத்திலே தங்களுடைய இதயத்தின் நிலையை காண்பிப்பதற்கு உபவாசத்தை பயன்படுத்தினார்கள். இன்னொரு காரியங்களுக்காகவும் உபவாசம் செய்யப்பட்டது. தேவனிடத்திலே இருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் இருந்தார்கள். Fasting was a preparation for revelation. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் என்றால் தேவனுக்கு அருகிலே இருந்தார்கள். உதாரணம் பார்த்தீங்கன்னா, மோசே யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம். இரவும் பகலும் 40 நாள் தனியாக ஆண்டவரோடு இருந்தார். இப்படி அவர் பல தடவைகள் இருந்திருக்கிறார். இதற்காக ஆண்டவர் தருகின்ற வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக. இன்னொரு இடத்துல தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், சில தரிசனங்களை பெற்றவர், வெளிப்பாடுகளை பெற்றவர். அதற்கு ஆயத்தமாக தன்னை வருத்தி உபவாசம் இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாரு? இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கின்றார். எதற்காக? பலனை பெற்றுக்கொள்வதற்காக, ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ உபவாசம் மனதை வருத்தி ஆண்டவரோடு அருகிலே இருப்பதற்காக, சாப்பிடாமல் இருப்பது எதற்காக? சரீரம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது மனம், ஆவி சார்ந்த பகுதிகள் விழிப்படைகின்றன. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு டயர்டாக இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண முடியுமா? தூங்க முடியுமா? சும்மா சொல்லுங்க. அதற்காகத்தான் விழிப்படைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக என் சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அதுதான் உபவாசம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இங்கே நீங்களோ உபவாசிக்கும் பொழுது கவலைப்பட்ட மாதிரிலாம் இருக்காதீங்க, முக வாடலாக இருக்காதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவி ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் போட்டு சூப்பராக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, யூதர்கள்
உபவாசம் இருக்கின்ற பொழுது திங்கள் வியாழன் இந்த 2 நாட்கள் தான் உபவாசம் இருப்பார்கள். வாரத்தில் 2 நாட்கள். நீங்கள் அந்த பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுவார்? நானும் வாரத்திலே 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். அப்போ திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர்கள் உபவாசம் இருப்பார்கள். அந்த உபவாச நாட்கள் சந்தை கூடுகின்ற நாட்கள். சந்தை கூடுதல்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லா மக்களும் வாங்குகின்ற விதமாக எல்லா கடைகளும் இருக்கும். பசுமலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் காய்கறி சந்தை கூடும். அன்னைக்கு எல்லோரும் போய் வாங்குறதுக்கு இடம் இருக்கும். பக்கத்தில் பைக்காரான ஒரு பகுதி இருக்குது, அங்கே இன்னொரு நாள் இருக்கும். பைபாஸ் ரோடு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிறைய காய்கறி கடையாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அது மாதிரி திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நிறைய கூட்டம் இருக்கிற நாட்களில் உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருக்கிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம உபவாசம் இருப்பதை போல காண்பித்தால் சாம்பலை பூசி முகத்தை வாடி கொண்டு தாடியெல்லாம் வச்சு இருந்தால், ஆஹா இவன் ரொம்ப பரிசுத்தவானாக இருக்கிறான், அவன் கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க வருவாங்க. அதற்காக உபவாசம் இருப்பார்கள். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான இருப்பதைத்தான் ஆண்டவர் இங்கே கண்டிக்கின்றார். மற்றவங்களை கவருவதற்காக உபவாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காகலாம் நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் அதிகரிக்க, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள, பாவத்திலே விழுந்து விடாமல் இருப்பதற்காக நான் உபவாசம் இருக்க வேண்டும். யூதர்கள் உபவாசம் இருக்கின்ற பொழுது அவங்க மனசில் 3 காரியங்கள் இருக்கும். ஆண்டவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பாதிக்கப்பட்ட ஒருவன் உபவாசம் இருப்பான். ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்துருச்சு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்றதற்காக உபவாசம் இருந்தால் ஆண்டவர் என்னை பார்ப்பார். டு சீக் த அட்டென்ஷன், அதற்காக உபவாசம் இருப்பார்கள். அதுக்கடுத்து நான் உண்மையாகவே என்னுடைய தவறுகளுக்கு வருந்துகிறேன் என்பதை ஆண்டவரிடத்திலே காண்பிப்பதற்காக உபவாசம் இருப்பார்கள். 3ஆவதாக நான் உபவாசம் இருப்பதை பார்த்து இன்னொருவன், அடடா இவெல்லாம் உபவாசம் இருக்கிறானே, நான் செய்யவில்லையே, செய்ய வேண்டுமே என்று தூண்டப்படுவதற்காகவும் உபவாசம் இருப்பார்கள். இந்த 3 காரியங்கள் அவங்க மனதிலே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகின்றார்? 17ஆம் வசனம் வாசிங்க, 6:17. நீ உபவாசம் இருந்தீன்னா எப்பயும் போல இயல்பாக முகத்தை கழுவி சந்தோஷமாக இருந்து உபவாசம் பண்ணு. மற்றவர்களுடைய பாராட்டை பெறுவதற்காக, கவனத்தை ஈர்ப்பதற்காக முகத்தின் மேல் சாம்பலை பூசிக்கொண்டு வராதீங்க. இயல்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். 17ஆம் வசனத்திலையும் நீயோ உபவாசம் பண்ணும் பொழுது இன்னொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது எங்கேயும் வேதத்திலே கட்டளையாக சொல்லப்படவில்லை. இட் இஸ் அ ஆப்ஷன். நீங்கள் விரும்பினால் உபவாசம் இருக்கலாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்டாயம் நீங்கள் உபவாசம் இருக்கணும், இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அல்ல. நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, சில பாவத்தை உங்களால் விட முடியவில்லை, ஆவிக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி ஆண்டவருக்கு அருகிலே அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்துவதற்குத்தான் உபவாசம் உதவி செய்கின்றது. வேதத்தில் பல இடங்களில் பார்க்கும் பொழுது, முக்கியமாக யோனா புஸ்தகத்தில் நினிவே பட்டணத்து மக்களுக்கு விரோதமாக யோனா பிரசங்கம் பண்ணுவார். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் உங்களை அழித்து விடுவார். அதான் அவர் சொன்ன அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும். அப்போ அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்க? அந்த நினிவே பட்டணத்தினுடைய ராஜா, அந்த மக்கள், கால்நடைகள், ஆடு மாடுகள் எல்லாம்
சாப்பிடாம ஆண்டவருடைய பாதத்திலே வந்து தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஆண்டவருடைய கவனத்தை ஈர்ப்பார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்களுடைய மனம் திரும்புதலின் உண்மையை உணர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுவார். அப்போ உபவாசம் என்பது நான் ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் 2 நாள் அல்லது 3 நாள் அல்லது 1 நாள் உபவாசம் இருந்தால் ஆண்டவர் கொடுத்து விடுவார், அப்படி அல்ல. என் விசுவாசம் வளருவதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 21 வசனத்தில் ஒரு சம்பவம் வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் மலையில் இருப்பார், மறுரூப மலையின் அனுபவம். கீழே சீஷர்கள் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை ஜெபத்தின் மூலமாக சுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அவங்களால முடியாது. ஏசாமி கீழே வந்தவுடனே என்னான்னு பார்ப்பாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, உங்கள் சீஷர்களால் இவனை குணப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர் அந்த பிசாசை விரட்டி விடுவார், சுகத்தை தருவார். அப்புறம் அவர் சீஷர்கள் கேட்பாங்க, எங்களால் ஏன் முடியலை? 21ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஜாதி பிசாசுகள் சேர்த்து வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி. இங்கே ஆண்டவர் ஜெபத்தையும் உபவாசத்தையும் இணைத்து சொல்லுகின்றார். காரணம் என்ன? ஜெபமும் உபவாசமும் இணையும் பொழுது விசுவாசம் என் வாழ்க்கையில் அதிகரிக்கும். அதான் முக்கியமான ஒரு காரணம். அப்போ ஃபாஸ்டிங் அப்படின்ன ஒன்று நான் என்ன நினைக்கணும், நான் 2 நாள் உபவாசம் இருந்துட்டா நான் கேட்டதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் அல்ல. ஆண்டவர் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு என் வாழ்க்கையில் சில பலவீனங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னால் விசுவாசிக்க முடியலை, ஆண்டவரே என்னால் பாவத்தை விட முடியலை, அதனால் நான் உபவாசம் இருக்கிறேன், மனதை கட்டுப்படுத்தி வந்திருக்கிறேன், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும். அதுதான் முக்கியம். 18ஆம் வசனம் வாசிங்க. இல்லைம்மா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நான் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், 3 நாள் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தாமல், அப்படிதான் யூதர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, யூத தலைவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்குமே தெரியாமல் நான் உபவாசம் இருக்கின்ற பொழுது, தாழ்த்துகின்ற பொழுது, பெருமைப்படாமல் நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்லாம் நீ சொன்னீன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்குமே தெரியாமல் நீ உபவாசிக்கின்ற பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்ன போட்டிருக்கு? வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். என்ன பலன்? ஆவிக்குரிய நன்மைகள். அதான் முக்கியம். விசுவாசம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பலன், இவைகளுக்காகத்தான் உபவாசம். அப்போ உபவாசம் என்பது ஆப்ஷன், கண்டிப்பாக செய்யணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஏவப்பட்டால், என்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி மனதை வெறுத்து, சரீரத்தை வெறுத்து ஆண்டவருக்கு அருகிலே வருகின்ற பொழுது ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு நாள் தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், வழிமுறைகள் கிடையாது. நம்முடைய வசதிப்படி எப்படி வேண்டுமானாலும் உபவாசம் இருக்கலாம். உபவாசம்னு ஒன்று சாப்பிட்றத நிப்பாட்டணும் தான் நம்ம நினைக்கிறோம் அடிக்கடி, இல்லையா? ஒரு மனிதர் இவ்விதமாய் சொன்னார், இன்றைக்கி உங்களுக்கு லீவ் விட்டாங்களா, உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஃபாஸ்டிங் போடுங்க. என்ன அர்த்தம்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மொபைலை பார்க்காமையே இருங்க, விலக்கி இருங்க. அப்போ என்னுடைய வசதிப்படி ஆண்டவருக்கு அருகிலே வருவதற்கு நான் என்னவெல்லாம் செய்கிறேனோ அதுதான் உபவாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில்
இப்போ வாசிக்க வேணாம். முதல் 7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எது உபவாசம் எது உபவாசம் இல்லை என்று சொல்லி அழகாய் எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் 7ஆம் வசனம் வாசிங்களேன். ம் 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 உபவாசம்னா என்னன்னு தெளிவாக போட்டு பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு அருகில் வந்துட்டீங்கன்னா மனத்தாழ்மை, அன்பின் கிரியைகள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு உதவி, அதாவது எந்த விதமான ஆதாரமும் இல்லாதவனுக்கு உதவி செய்தல். நல்லா உபவாசம் இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற தேவையுள்ள ஒருவனுக்கு உதவி செய்யாவிட்டால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆல் டுகெதர் உபவாசம் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம். நான் 4 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டேன்னா, இல்லை 40 நாட்கள் காலையில் மட்டும் சாப்பிடாமே இருந்துட்டேன்னா ஆண்டவர் அப்படியே இறங்கி என்னை வந்து ஆசீர்வதிப்பார் அல்ல. என் மனநிலை எப்படி இருக்கின்றது? தாழ்மையாக இருக்கிறேனா? மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேனா? அப்போ ஜெபமும் உபவாசமும் இணைந்து செய்யப்பட வேண்டும். விசுவாசத்தில் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நான் உபவாசம் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் இந்த பகுதியிலே இந்த வசனங்களை அவர் சொல்லுகின்றார்? 16 18 வரைக்கும் யூதர்கள் என்ன நினைத்து கொண்டு இருந்தார்கள்? என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் உபவாசம் இருந்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அல்ல. உபவாசம்னா என்ன? வேதத்தில் எங்கெல்லாம் எப்படிலாம் போட்டிருக்கு? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குள் வளருவதற்காக, விசுவாசம் வளருவதற்காக நான் உபவாசம் இருக்க வேண்டும். அப்போ உபவாசம் என்று சொன்னால் என் சரீரத்தை ஒடுக்கி மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்தல். அதற்கு தடையாக இருக்கின்ற மாம்சம் விரும்புகின்ற உணவுகளை வெறுத்து வருகின்ற பொழுது ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த விதமாக என்னுடைய உபவாசத்தின் நோக்கம் காணப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த நோக்கத்தோடு சாப்பிட்றது மட்டும் இல்லை. நான் ரொம்ப வாயடிக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், மற்றவங்களை குறித்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இன்னைக்கு அந்த காரியத்துக்கு உபவாசம் தானே? ஸோ இந்த விதமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருந்து அப்படி நான் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ளதாய் வரும். அதற்காகத்தான் உபவாசம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.